ஸோ இவ்வளோ அதாவது எந்த கட்சிக்கோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாருக்கும் பயந்த மாதிரிலாம் தெரில. ஒரு கம்பெனியே அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து அவங்க மேலே கேஸ் போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஆள். இப்படிப்பட்ட ஆள் வந்து என்னையா போய் இங்கே உட்காந்துட்டு இப்படி கேள்வி கேட்குறாரே, இவங்களும் வேலை போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போதான் தெரியுது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, ரொம்ப ஜென்யூனாக வந்து லிஸ்ட்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்சு நாங்களும் வந்து ப்ரிப்பராக போயிருந்தோம். ஒரு சிஎம்மாக இருந்தவர், அவருக்கு கண்டிப்பாக நிறைய கேள்விகள் கேட்கணும், இதெல்லாம் கேட்கலாம் அதெல்லாம் கேட்கலாம்னு சொல்லி இவங்க போயிருக்காங்க. போனால் அங்கே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, இதைத்தான் நீங்கள் கேட்கணும் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது நீங்கள் வால்பேப்பர் என்ன வைப்பீங்க, நீங்கள் என்ன ஆப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, அதாவது A2Dனா இவர் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டல், இவர் வந்து கொஞ்சம் டெக்கியாக இருக்கார் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கே ஒரு மாறி இருந்து அங்கேயே ஒரு சலசலப்பு நடந்திருக்கு. நடந்ததுக்கு அப்புறமும் ஷூட்டும் போயிருக்குது. அதுல மீறி ஏற்கனவே தான் சில கேள்விகள் கேட்டிருக்காரு. ஏஐ பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஏன்னு சொல்றாங்க, அப்ப என்ன அதெல்லாம் பண்ண போறீங்களா கேட்டிருக்காரு. அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இதான் அந்த மனுஷன் ஒரு வீடியோவை எடுத்து போட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலி எக்ஸ்போஸ்ட்னு ஆயிடுச்சு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லி கூப்பிடுறீங்க, கூப்பிட்டு ஒன்று பண்ண வைக்கிறீங்க, கடைசியில் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதையும் வந்து ஒருத்தன் வந்து வெளியே சொல்ல மாட்டான்னு நினைச்சிங்க. சரி, எனக்கு A2D நந்தா கூட பரவாயில்ல, ஒரு டீசென்டான வீடியோ போட்டார். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதை பத்தியுமே வந்து கவலை கிடையாது. அவங்க போனவங்க எல்லாருமே நாங்க இதெல்லாம் நினைச்சிட்டு போனோம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பயங்கரமா வந்துட்டு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல A2D தான் இன்னொரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்ப நீங்க வந்து செந்தில்வேல் சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு டேட்டா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்துட்டு ஐடி செக்டார் வந்து ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ட்டு அவர் அப்படியே எடுத்து போட்டார் எல்லாத்தையுமே. இப்போ கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, ஆந்திராவை எடுத்துக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, பெங்களூர்ல எப்படி வளர்ந்துருக்கு, அங்க எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு. இதை தாண்டி இவர் சொன்னார் இல்லையா மகாராஷ்டிரா, பீகார், அங்கெல்லாம் வட இந்தியாக்கள்லயுமே ஐடி கம்பெனிஸ் நிறைய வளர்ந்துருக்கு. குறிப்பா நம்ம கர்நாடகாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதாவது அந்த மொத்த இதுல ஜிடிபியில பார்க்கும்போது நம்ம கம்மியா தான் இருக்கும். அவங்க வந்து அந்த குரோத்ல ரொம்ப லெவல் அதிகமா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணி போட்டாரு.